சென்னை கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் சமக தலைவர் சரத்குமார் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்க உள்ளதாக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவருமான சரத்குமார் அண்மையில் அறிவிப்பினை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார் வருகை தந்திருக்கின்றார். கமலாலயத்திற்கு வருகை தந்த சரத்குமாரை பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பொன்னாடை போற்றி வரவேற்று சென்றிருக்கின்றார். சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தவரை தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வலுவாக இருப்பதாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கேட்டிருப்பதாக சமத்துவ மக்கள் கட்சி தரப்பில் கூறப்படுகின்றது. 1 அல்லது 2 தொகுதிகளில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமத்துவ மக்கள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுமா, ஒருவேளை தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடிய பட்சத்தில் எந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக இறுதி முடிவை எடுக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு அமைந்துள்ளது.